பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நீங்க கர்த்தரிடத்துல ஒண்ணு கேட்கணுமா, அது மட்டும் நாடுங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பத்தங்க சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விஷயத்துக்காக நான் ஆண்டவர் கிட்ட கேட்கிறேன், அந்த காரியம் என் லைஃப்ல நடக்கிற வரைக்கும் அதுக்காக மட்டும்தான் முயற்சி எடுப்பேன்னு தான் இந்த வசனத்துல குறிப்பிடுறாரு. நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் கிட்ட கேட்கறீங்க, உங்க படிப்புல, வேலையில, குடும்ப காரியத்துல அப்படின்ட்டு. ஆனா ஒரு காரியத்தை மட்டும் கேட்கறீங்களா? பல காரியங்கள் கேட்கறீங்க. நிமிஷம் சிந்தனைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கு. சில நேரங்கள் அந்த எதிர்பார்ப்பு, பல நேரங்கள் அந்த எதிர்பார்ப்பு. நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும், ஆனா நான் ஆசைப்பட்டது என்னன்னு எனக்கே தெரியாது. குழம்பி போய் மண்டையில கன்ஃபியூஸ் ஆகி ஓவர் திங்கிங் ஓவர் ஆயிட்டு மண்டை வெடிக்கிற நிலைமையில இருக்க மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறது கரெக்டா ஜெபி, அந்த காரியம் லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். நீ ஜெபத்துல என்ன ஜெபிங்கன்னு தெரியாம இருந்தா என்னமா நடக்க போகுது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்க எதிர்பார்ப்பு என்னமோ, என்ன விஷயத்துக்காக நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. அந்த காரியம் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அதுக்காக மட்டும் முயற்சியை போட்டு அது பெற்றுக்கொள்ற வரைக்கும் விசுவாசமா இருங்க. உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தங்க சொல்றாரு. நீங்க படிப்புல முன்னேறினா படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் காட்டுங்க, வேலையில முன்னேறினா வேலையில மட்டும் கான்சென்ட்ரேஷன் காட்டுங்க. வேலையில குடும்ப பிரச்சனை அது இதுன்னு போட்டு மூலையில போட்டு திங்க் பண்ணிக்காதீங்க. ஏசப்பா என் மைண்டை கிளியர் ஆகிட்டு எனக்கு தெளிவான பாதையை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஒரு காரியத்தை கேட்பீங்க, அந்த காரியம் இன்னைக்கே பெற்றுக்கொள்ள போறீங்க. நான் விசுவாசிக்கிறீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. அமேன்.